அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் இனி திரும்பி வர வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு நாள் அமைவது ரொம்பவும் ரேருங்க. அதனால தான் இந்த நாளில் ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் அயோத்தியில் வச்சுருக்கிறாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் கேட்டது கிடைக்கும். வருடம் முழுவதும் இல்லைங்க, வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் சகல செல்வங்களும் பெற்று, அதாவது நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழ உங்களுக்கு இது உதவி பண்ணும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த பதிவை தவற விடாதீங்க. அது என்ன பதிவு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த ஒரு மிராக்களை நம்ம பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், வராகி எண்ணெயுடைய முகம், அதுவும் அந்த 2 கண்களை பாருங்கள், தத்ரூபமாக நம்மளையே பார்ப்பது போல் அப்படியே ஒரிஜினலாக தெரியுது பாருங்கள். பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு மெய்சிலிர்க்கிற அனுபவமாக தான் இருந்தது. கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். வராகி எண்ணெயுடைய மிராக்கள் அந்த அளவுக்கு அற்புதமானது. நம்பிக்கையோடு அம்மாவை நம்ம வழிபடும்போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க. நம் கேட்டதை அனைத்தும் கொடுப்பாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் பலனாக ஒரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நடந்துகிட்ருக்கு. அதே போல் அவங்க குடும்பத்தாருக்குமே நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. அதே போல் கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிற அனைவருக்குமே நன்றியை சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். தொடர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். அதே போல் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு சொல்லியிருந்தீங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அனைவரையும் கொடுத்த சாயப்பாவுக்கும் வராகி அன்னைக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேங்கம்மா. உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக எனக்கு உடல்நிலை சரியாயிட்டது. கொஞ்சம் ஃபீவரும் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷனும் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலம் மிக விரைவில் குணமாயிட்டது. அதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேங்கம்மா. நன்றி. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது போல் இது போல் ஒரு நாள் இனி வர வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான நாள். அதனால தான் ராமர் கோவில் திறப்பு விழாவே, அதாவது அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா வச்சுருக்காங்க பாருங்கள், கும்பாபிஷேகம். அது இந்த நாளில் வச்சுருக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிசயம் நிறைந்த இந்த நாள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற நாள். அது கூடவே திருகோண நட்சத்திரமும் சிவயோகமும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிருகசிரிஷம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம் ரொம்பவும் அபூர்வமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரம் இருக்கிற இந்த நாள் பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியதும், அனைத்து தோஷங்களும் நீங்குவதற்கும், துன்பங்கள் அனைத்தும் நீங்கவும், செல்வ யோகம் ஏற்படவும் இந்த நாள் மிகவும் அற்புத நாளாக சொல்லப்பட்டிருக்கு. பல ஆயிரக்கணக்கான பண்டிதர்களை வச்சு இந்த நாள் குறிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இத்தனை ஆண்டுகள் கழித்து அயோத்தியில் ராமருடைய கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த நாளில் நம்மளுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியாக இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நம்ம தலைமுறைக்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்வ செழிப்போட மன நிம்மதியோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த நாளை தவிர தயவு செய்து விட்டுடாதீங்க. அதாவது இன்றைய நாளில் கும்பாபிஷேகம் நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் 11:53 12:33 வரை கும்பாபிஷேகம் நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது கூடவே அபிஜ முகூர்த்தமும் இருக்கிறதுனால மிகவும் அபூர்வமான நாள். அது மட்டும் கிடையாது, அமிர்த சித்த யோகமும் சர்வ சித்தி யோகமும் இருக்கிறதுனால இந்த திங்கட்கிழமையில மதியம் 11 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் ஆஃபீஸ் போயிருப்பாங்க, நிறைய பேருக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு. அதனால் இன்றைய நாளில் இரவு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைச்சாலும் இந்த வழிபாடை பண்ணுங்கள்.
நம்ம பூஜை ரூமில் உங்கள் வீட்டில் விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ சிலை இருந்ததுன்னா, இல்லைன்னா மஞ்சளால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா மஞ்சளும் பச்சை கற்பூரம் பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி ஃபோட்டோவை தொடச்சி அந்த ஃபோட்டோவுக்கு மஞ்சளால் நீங்கள் பொட்டு வைக்கணும். அதுவும் எப்படி வைக்கணும்னா, மஞ்சளில் பச்சை கற்பூரத்தை கலந்து அதை ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி ராமருக்கு இல்லை விஷ்ணு பகவான் ஃபோட்டோ இல்லை பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுக்கோங்க. இப்படி பொட்டு வச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ராமபிரானை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற விதமாக உங்கள் தலைவாசலுக்கு வெளியில் 2 பக்கமும் ராம ராம அப்படின்னு எழுதிக்கோங்க. ராம ராம அப்படின்னு 2 பக்கமும் எழுதுங்க. இதுவுமே மஞ்சள் பச்சை கற்பூரம் தண்ணீர் கலந்து நீங்கள் இந்த ராம ராம அப்படின்னு எழுதுங்க. பூஜை ரூம்லேயுமே ராம ராம அப்படின்னு எழுதிட்டு உங்கள் வீட்டில் விஷ்ணு பகவான் இல்லை சீதாராமனுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த வழிபாடை பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராம ராமன் எழுதிட்டீங்க இல்லையா, அப்படி எழுதிட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு பச்சரிசி கிடைக்கல அப்படின்றவங்க வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளை கலந்து அக்ஷதை போல் ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இன்றைக்கி ராமர் கோவிலேருந்து எல்லார் வீட்டுக்குமே அந்த அக்ஷதை வந்திருக்கு. வராதவங்க நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது அது ராமர் கோவிலேருந்து வந்த அக்ஷதையாக மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தயவுசெய்து இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. கொஞ்சம் அரிசியில் மஞ்சள் கலந்து அக்ஷதை போல் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அக்ஷதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தாம்பலத்தட்டு இல்லை மண் தட்டு ஏதாவது எடுத்து அதில் அந்த அக்ஷதையை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகண்ட தீபம் ஏற்றணும். அதாவது வீடியோ பார்த்ததுக்கப்புறம், அதாவது 11:53 இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேணுமானாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். நம்ம பூஜை ரூமில் ஏற்றிடுங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்துக்குள்ளே கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இல்லாதவங்க மஞ்சள் மட்டும் போட்டுக்கோங்க. இப்படி ராமரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. அதே போல் இது பூஜை ரூமில் எரியணும். அது கூடவே 5 அகல் தீபத்தை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஏற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் 5 அகல் விளக்கு புதுசாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. சப்போஸ் இன்றைக்கி இந்த நேரத்தில் எங்களால் வாங்க முடியல அப்படின்றவங்க வீட்டில் இருக்கிற பழைய அகலையே நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வீட்டு பூஜை ரூமில் ஏற்றி வைங்க. இப்படி ஏற்றி வச்சுட்டு ராமபிரானுடைய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்னொரு முறை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ சிவாய நமஸ்துபியம், ஓம் ஸ்ரீ சிவாய நமஸ்துபியம் அப்படின்ற மந்திரத்தையுமே 108 முறை சொல்லணும். இப்படி சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளும் மகாவிஷ்ணுவோடைய பரிபூரண அருளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க பாருங்கள், மஞ்சள் அதாவது அக்ஷதை வச்சுருக்கீங்களா, அதுக்கு கீழே ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வைக்கணும். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ரொம்ப லென்த்தாக போகுது. இந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நிச்சயம் அதில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு பதிவையுமே நான் சொல்ல போகிறேன். அதனால் நம்பிக்கையோடு அதை நீங்கள் பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.